ரொம்ப வெறுப்பாயிட்டேன். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மைண்ட் ஃபக்கே ஆகிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அது. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் கிஷோர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா GoPro பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதுன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துருங்க. அந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நிறைய இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ. ஏன்னா வந்து ஒரு மோட்டோ லாகராக இருந்தாலும், ஒரு ட்ராவல் லாகர் இல்லை ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாலும் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு தேவையான வீடியோ அது. ஏன்னா பார்த்தீங்கன்னா GoPro பற்றி, அதை GoPro யூசர்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவான வீடியோ நான் கொடுத்துருப்பேன். அதில் ஏன்னா வந்து என்ன செலவுலாம் இருக்குது அதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருப்பேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஆட் பண்ணுறேன். அதே அப்புறம் ஐ பட்டன் மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து மறக்காம வந்து போய் பார்த்துருங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிங்களே ப்ரோ, இது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த GoProவில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சில ஃபால்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது வந்து நான் ரீசெண்டாக வந்து நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு ஃபால்ட்டு, ரொம்ப அது ஒரு பெரிய ஃபால்ட்டு. 2 ஃபால்ட் தான் நான் வந்து வச்சுருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ நார்மல் ஃபால்ட், இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை உங்களுக்கு தராது. பட் வந்து இன்னொரு ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு. ஏன்னா வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ப்ராப்ளம் எனக்கு வந்தோடனே வந்து ரொம்ப நான் வந்து வெறுப்பாயிட்டேன். ரொம்ப வெறுப்புன்னு சொல்லும்போது ரொம்ப கோவமாயிட்டேன். ஏன்னா இப்படிலாமா பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆகிட்டேன். ரொம்ப வெறுப்பாயிட்டேன். ஏன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மைண்ட் ஃபக்கே ஆகிட்டேன். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபால்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த GoPro இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த GoPro இருக்குது. இப்போ வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா GoPro வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஆனே ஆகாது. ஸோ நீங்கள் என்ன தான் அமுக்கினாலும், இந்த பட்டன் அமுக்கினாலும் சரி, இந்த பட்டன் அமுக்கினாலும் சரி, இந்த பட்டன் எந்த பட்டன் அமுக்கினாலும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணால் கூட வந்து சுவிட்ச் ஆன் ஆகாது. இப்போ ஆகிடுது. அது வந்து எப்போயாச்சும் இந்த ப்ராப்ளம் வரும், நான் சொல்கிறேன். ஸோ வந்து அது மாதிரி ஆன் பண்ணால் ஆனே ஆகாது. அப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த பேட்ரி இருக்குல்ல, ஸோ இதை வந்து இப்படி எடுத்துகிட்டு திருப்பி இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணால் தானே வந்து GoPro ஆன் ஆகும். ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்குது இதில். பட் எந்தில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அந்த எந்தில் தான் இருக்குது போல். நான் வந்து வெளியில் வாங்கினேன், அதனால் பிரச்சனை இருக்கும், அதனால தான் இப்படி ஆயிருக்குன்னு நினச்சேன். பட் அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு ஊருக்கு போயிருந்தேன், கோகர்னாக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு Hero 7 எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே இருந்தார். நான் வந்து GoPro ஆன் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் எனக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம் தான், ஆன் ஆக மாட்டேது. அவர்கிட்ட தெளிவாக சொல்லி, ஏன்னா வந்து அவருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா அவர் இல்லை ப்ரோ, சும்மா பேட்டரி எடுத்து போடுங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொன்னார். அவர் வந்து வேறு ஒரு கார் தான், கர்நாடகாக்கார். ஸோ இங்கிலீஷில் சொன்னார், வேறு எடுத்து போடுங்க. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். ஆமாம் இருக்குது ப்ரோ, நிறைய GoProவில் அது இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மேஜர் இஷ்யூ தான் GoProவில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பிரச்சனை ஒன்று கூட கிளியர் பண்ணல நினைக்கிறேன். அவங்க 9ல் எப்படின்னு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 9ல் ஒன்றும் நிறைய பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தெரியல. பட் ஆனால் இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். செகண்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு இது வேறு. செகண்ட் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஸோ வந்து இது வந்து நான் ஒரு கடையில் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா GoPro Max. ஸோ என் ஃப்ரெண்டுக்காக நான் வாங்கி கொடுத்தேன். அவன் கேட்டிருந்தான், நான் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தான். ஸோ அவனுக்கு வந்து நான் வாங்கி கொடுத்தேன். அது வந்து எப்படின்னா, சரி நாங்கள் வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியும், அதனால் ஒரு கடையை வந்து சொல்லி நான் போய் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டேன். ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா யூஸ் பண்ணால். ரொம்ப நாள் ஒரு ஜூலை வாங்கினோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் ஜான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் நல்லா யூஸ் பண்ணுறேன். 3 மாதம் 4 மாதம் ரொம்ப நாள் நல்லா யூஸ் பண்ணுறதான். ஸோ ஒரு ஜானில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து GoPro வந்து தண்ணியில் போட்டான். அதாவது தண்ணியில் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அவங்க என்கிட்ட தான் கேட்பான், போடலாமாடான்னு கேட்பான். போடுதான், ஏன்னா அவன் GoPro நான் தான் எடுத்துகிட்டு போவேன் நிறைய டைமு. ஸோ வந்து நிறைய டைம் எடுத்துகிட்டு போகும்போது நானே தண்ணியில் போடுவேன், எதுவுமே ஆகாது. ஸோ அவன் போட்டிருக்கான். அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இருக்குன்னா வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ வந்து அதுக்கப்புறம் சரி ஆன் ஆகிடும், நாளைக்கு ஆன் ஆகிடும் அப்படின்னு பார்த்தா அப்போயும் ஆன் ஆகலை. திரும்பி பார்த்தா ஆனே ஆகலை. ஸோ வந்து தண்ணியில் போட்டோன்னே அவனுக்கு ஆனே ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஆனே ஆகலை. என் கேள்வி என்னென்னா, GoPro வந்து தண்ணியில் போடலாம், ஏன்னா அதுக்கு தான் GoPro மேடியா பண்ணியிருக்காங்க. GoPro வந்து தண்ணியில் போடலாம். பட் அதில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். சரி ஓகே, ப்ராப்ளம் தானே அப்படி சரி. நாங்கள் வந்து சரி கடைக்கு போய் கேட்டோம், நான் வாங்கின இடத்துல போய் கேட்டோம். ஸோ வாங்கின இடத்துல நான் ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, நான் அதாவது என் GoPro வாங்கும்போது, உங்களுக்கு பில் இல்லை ப்ரோ, ஸோ வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் கொடுத்துச்சுன்னா நான் வந்து மாற்றி தந்துடுறேன் அப்படின்னாங்க. ஸோ இது வரைக்கும் ப்ராப்ளம் கொடுக்கல. பட் அவன் வந்து GoPro Max அவன் வந்து பில்லோட வாங்கணும். எதாவது ப்ராப்ளம் வரும் சும்மா ஒரு கெஸ்ஸில் தான் வாங்கணும், வேணாண்டா எதுக்கு அதில் ஏதாவது சாஃப்ட்வேர் எல்லாம் நான் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இதோட சேர்ந்து வாங்கினோம். அது பார்த்திங்கன்னா 42,000 ஆச்சுங்க. 42,000 ஓகே 40,000 ஆச்சு. வெறும் கேமரா மட்டும்தான், அது பீஸ் மட்டும்தான். ஸோ அவ்வளோ ஆச்சு. ஸோ 42K ஆச்சு. சரி பில்லோடலாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ எதனா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ, நாங்கள் வந்து என்ன பண்ணுமோ அது ஒரு இடத்துக்கு அனுப்பணும், பாம்பேக்கு அனுப்பணும், அங்கே அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கி வந்துட்டோம். சரி இந்த பிரச்சனைலாம் வந்துட்டு அப்புறம் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். சரி எடுத்துகிட்டு போன அப்புறம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரி நான் கடை பேர்லாம் சொல்ல விரும்பல, இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் போன மாதிரி சொல்லிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து GoPro சப்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணணும். GoPro சப்போர்ட் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அவங்களுக்கிட்ட வந்து நீங்கள் வந்து எப்படின்னா நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து சேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றாங்க.
சரி நான் வந்து சரி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, வாடா ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஏன்னா நான் வாங்கின கடை நான் தான் கொஞ்சம் ரெக்ரெட் பண்ணேன் அவங்ககிட்டயும். அவனை சொல்ல சண்டை போட்டுடலான்னு போடலாம் அப்படின்னு நான் சண்டை போடலாம். இல்லை வேணாம் சண்டைலாம் வேணாம், எதுக்குடா ரெகுலராக வாங்குற கடை நம்ம மட்டும் பார்த்துலாம்டா அப்படின்னு. சரி ஃபஸ்ட் டைம் வாங்க கோப்ரோவில் போட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு 4-5 தடவை போட்டோம். சரி அப்புறம் ஒரு வீக்காக நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். அவங்க எப்படி சொல்கிற ரிப்ளே பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்தியன் டைமுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு டைமில் ஒர்க் பண்ணுறாங்க, அதான் நைட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் நைட் டைமில் கால் போடும், அந்த எப்படி சொல்கிறது கால்ஸை போட்டு கடிப்போம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அடிப்போம். இதே நிலமை தான் எப்படி சொல்கிறது போய்கிட்டே இருந்துச்சு. அதாவது எப்படின்னா வந்து ஒரு ரிப்ளே இல்லை, நாங்கள் வந்து காலுக்கு ட்ரை பண்ணுறோம், ஒரு ரிப்ளே இல்லை, மெசேஜுக்கு ஒரு ரிப்ளே இல்லை, எதுக்குமே இல்லை, ஒரு மெயில் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ திரும்ப அந்த கடைக்கு எடுத்து போய் நின்னேன். ஸோ நான் வந்து கேட்டு இந்த இடம் நான் கேட்டிருந்தா இல்லைடா நீங்கள் தானே பண்ணி தரேன், நீங்கள் வந்து இப்படி பண்ண எப்படின்னா அப்படின்னு நான் கேட்டேன். ஸோ அவங்க சொன்னேன் இல்லை ப்ரோ நாங்கள் வந்து நிறைய பீஸ் ஹேண்டில் பண்ணுறோம், இப்படி தான் இது வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரி நான் கேட்டேன் இல்லை ப்ரோ நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா கூட ஓகே, பட் ஆனால் முன்னாடி வந்து எங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி தர மாட்டேன்றீங்களே அப்படின்னா. ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், இல்லை நாங்கள் ஒருத்தர் கால் பண்ணி தரோம், ஒருத்தர் கால் பண்ணார். அவர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கடைக்கு ஒரு 2-3 கடையில் டீல் பண்ணுறாரு போல கோப்ரோ. அவரும் அது மாதிரி தான் சொல்கிறார், ப்ரோ நாங்கள் வந்து 500 ப்ராடக்ட்ஸ்ட்டு டீல் பண்ணுறோம், ஒரு மாதத்துக்கு 500 பொருள் விற்கும், ஆனால் வந்து 1-2 தான் பிரச்சனை வரும். ஸோ அது வந்து நீ இப்படி தான் க்ளைம் பண்ணிக்கணும். சரி ஓகேண்ணா ஃபைன், நான் சொல்கிறேன் இதில் நான் ஓகேண்ணா ஃபைன், பட் ஆனால் இவங்க இப்படி சொல்லிவிட்டு இது மாதிரி பேக் வாங்கினேன் எப்படி, நான் வாங்குற வரைக்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி பண்ணால் எப்படின்னான்ற மாதிரி நான் கேட்டேன். சரி இல்லை ப்ரோ நீங்கள் அப்படி தான் பண்ணி ஆகணும் அதுமாதிரி அவர் சொன்னார். அப்புறம் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுங்கள் ப்ரோ, இல்லாட்டினா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரி ப்ரோ நான் 1 வாரம் ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நான் கண்டிப்பாக திரும்ப கடையில் வந்து நிற்பேன், கண்டிப்பாக நாங்கள் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி அதுக்கப்புறம் 2 நாள் ட்ரை பண்ணேன், வரல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இல்லைடா ஒரு வாரம் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி திருப்பி ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். ஸோ அவனுக்கும் சேம் ப்ராப்ளம், அவன் வந்து வேறு ஒரு கடையில் வாங்கியிருக்கான், பட் அந்த கடை வந்து இந்த கடையில் டீல் பண்ணுறாங்க, இந்த சேம் ஷாப்பில் டீல் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து இன்ஸ்டா 1x அவன் பார்த்திங்கன்னா பொருளே கொடுத்துட்ருக்கான், பட் ஆனால் அவனுக்கு இவ்வளோ நாள் பிரச்சனை இருக்குது, அவனுக்கு வந்து ஒரு 4 மாதமாக ரீப்ளேஸ் பண்ணாமே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை அவன்லாம் பேசிகிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தான், சரிடா நாளைக்கு போய் பிரச்சனை பண்ணிடலான்ற மாதிரி இருந்தோம். சார் நைட்டு கடைசியாக அவரோட கால் பண்ணிடலாம், நான் கால் பண்ணேன். ஏன் நல்ல நேரம் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக ஒரு 2 மணிக்கு கால் பண்ணேன் நைட்டு, அதாவது 2 AM கால் பண்ணேன். ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து ஒருத்தர் எடுத்தார். ஸோ அவர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் பேசினார். ஸோ என்னென்னலாம் பண்ணணுமோ அப்படின்னு பேசியிருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊந்தா வந்து கேரண்டிலாம் க்ளைம் பண்ண மாட்டாங்களாம், அது நார்மலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பட் ஆனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் 1 டைம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்படி நிறைய விஷயம்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பேலையும் இல்லையாங்க, பாம்பேலையும் சர்வீஸ் சென்டர்லாம் இல்லை. ஸோ வந்து கோப்ரோக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிங்கப்பூர் தான் போகணுமா. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம பொருளை வந்து சிங்கப்பூருக்கு அனுப்பணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி இப்படி நிறைய ப்ராசஸ்லாம் போச்சு, நிறைய அமிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு இது மாதிரி அமிச்சிட்டார், ஒரு 3 ஷீட் மாதிரி. ஸோ ஒரு கொரியர் UPS கொரியர்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக தான். ஸோ நம்மளுக்கு பிக்கப்போ ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். ஸோ வந்து அது மாதிரி அமுச்சு விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் குவாரண்டைனுக்கு அப்புறம் வந்து அதை போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் ரிட்டன் வரல எனக்கு, ஒரு 2 நாள் முன்னாடி தான் வந்து அங்கே போய் சேர்ந்துச்சு. ஸோ கொடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் இருக்கும், 2 நாள் மாதிரி சேர்ந்துச்சு. ஸோ ஒன்றும் வரல, இன்னும் கொஞ்சம் நாள் வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த லாக்டவுன் டைமில் அவங்க வந்து சர்டன் கஸ்டமர்ஸாக டீல் பண்ணுறாங்க இந்த கோப்ரோ. ஸோ அது நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சர்டனாக டீல் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று 1 மாதத்தில் அந்த வாரண்ட்டி இருக்கிறதும் முடியுது, 1 வருஷம் தான் முடியுது. ஸோ இப்போ அதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா என்னால் எதுவும் கிளைமும் பண்ண முடியாது. 1 வருஷம் ஆயிடுச்சு, இது மேலே ரீப்ளேஸ்மெண்ட்டை கிளைம் பண்ண முடியாதுன்ட்டாங்க. நான் என்ன பண்ணுறது? நம்ம சைடில் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க எடுக்கலைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவங்களும் அதுக்கு பேன் தான் சொல்லுவாங்க. இவங்க வாரண்டிலையும் கிளைம் பண்ண மாட்டாங்களாம், பட் ஆனால் ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணுவாங்களாம். ஸோ இது பார்த்திங்கன்னா சத்தியமாக ஒரு பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா வந்து அவங்க கோப்ரோ ரிப்பேரே 2 மாதம் கழிச்சு நாங்கள் கொடுத்துருக்கோன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளோ நாள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம், திருப்பி இப்போ கடைக்காரங்களும் எப்படி சொல்கிறது, நாங்கள் எங்களுக்கு இன்னும் தெரியாதுன்னு கை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க தான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் எல்லிஸ் ரோட்லேயே வந்து அந்த நான் கடை இருக்க இடம் பார்த்திங்கன்னா எல்லிஸ் ரோடு தான். ஸோ அங்கேயே நான் இன்னொரு கடையில் போய் கேட்டேன். ரீசெண்டாக வந்து ஒரு ரிங் லைட் வாங்க தான் கேட்டேன் என் ஃப்ரெண்டுக்கு. அப்போ வந்து கேட்டேன், ப்ரோ இது மாதிரி கோப்ரோ வந்து கிடைக்குமா, 9 எவ்வளோ ஆகும் அந்த மாதிரி கேட்டேன். இது மாதிரி ஆகும்ப்பா இவ்வளோ ஆகும்ப்பா அப்படின்னாரு. நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ப்ரோ இப்போ வந்து இது கோப்ரோ இருக்குது, இப்போ இது எப்படி சொல்கிறது, என்ன ஒரு ப்ராப்ளம்னா இப்போ இது எப்படி சொல்கிறது, ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் கேட்டேன். ப்ராப்ளம்னா எப்படி ப்ரோ நீங்கள் சரி பண்ணுவீங்களா அப்படின்னு அப்படி கேட்டேன். இல்லை ப்ரோ அது வந்து நாங்கள் பண்ண மாட்டோம், யாருமே பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து அந்த கஸ்டமர் கேருக்கு தான் ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்க அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு. அவர் பிஸ்னஸ் ஆகுதோ இல்லை ஒரு ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாரு. பட் இவனுங்க அப்படி சொல்லலை, இவங்க அப்படி சொல்லதான் பிரச்சனை. ஏன்னா வந்து நம்ம ஒருத்தர் எப்படி சொல்கிறது, ஒரு நம்பி வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பேன்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் எஃபர்ட் போட்டு அது எப்படி சொல்கிறது ரொம்ப இது பண்ணி அப்புறம் கடைசியாக ஒரு வேலையை அமுச்சிடுவாங்க. அதை அமுச்சிட்டு தான் வந்து ஒரு ரிலீஃபே கிடச்சிது. இன்னும் ஒரு 2 வீக்ஸில் ரிட்டன் ஆகிட சொன்னாங்க, 2 to 3 வீக்ஸில் ரிட்டன் ஆகிட சொன்னாங்க. ஸோ அதுக்காக வெயிட்டிங். வந்தப்புறம் அதுவும் கோப்ரோ வந்து எந்த இடத்துலையுமே சரி பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ நீங்கள் பக்கத்தில் யாராவது சரி பண்ணுற அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து
கொடுக்காதீங்க. யாருமே சரி பண்ண மாட்டாங்க, சரி பண்ணுறதுக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ வந்து யாருமே சரி பண்ண கொடுக்காதீங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேங்க. நல்ல வேலைங்க, தேங்க் காட் வந்து நம்மளது வந்து பில் இல்லாமல் வாங்கினது. இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. போனால் அவள் தான் லைஃப்னு போயினே இருக்கணும். ஸோ வந்து அது கொஞ்சம் சேஃபாக இருங்க. 9 எடுக்கிறனா கூட பில் வச்சு எடுத்துருங்க. பில் இல்லாமல் எடுக்கிறது எப்பயுமே டேஞ்சர் தான். எப்பயுமே கம்மியாக ஒரு 2000 3000 கம்மியாகுதெல்லாம் பார்க்காதீங்க. கொஞ்சம் காசு போட்டு எடுத்துருங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப பாதிச்சு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு வந்து இப்படி ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்றது மாதிரி நான் நினச்சே பார்க்கல. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, கோப்ரோலாம் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஏன்னா அது லாக்டவுனாலே என்ன வாங்கலாம் தெரில. பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு சைடு அது டேஞ்சர் தானே. ஏன்னா வந்து நம்ம வாரண்டிலாம் முடிஞ்சிச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை தான். இதில் எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் நார்மலாகவும் நினைக்கிறேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ வந்து இவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் வந்து நான் வந்து என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ வந்து ஒரு பில்லோடையே வந்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா பில்லோடே எடுத்துருங்க. காசு கம்மியாகுதுன்னா வந்து அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஃபால்ட் சொன்னேன், அது மாதிரி சின்ன ஃபால்ட்ஸ் தான் இருக்குது. மற்றபடி கோப்ரோவில் வந்து நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், அது ப்ராப்ளம்ஸ்னு இல்லை. ஸோ வந்து இவ்வளோ செலவு பண்ணணும் இருக்குது. ஒரு நார்மலான மனுஷனால இவ்வளோ செலவு பண்ண முடியாது. ஸோ ஒரு சின்ன ஒரு லாகிங்காக. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக தான் செலவு பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோவில் அதெல்லாம் சொல்லியிருப்பேன். அதை போய் அந்த வீடியோ கூட பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அவள் தான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து உங்களை என்னால் எப்படி சொல்கிறது, என் சைட்லேருந்து என்னென்ன நான் ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து நான் வந்து எல்லா வீடியோவில் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். என் சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம்ஸ்லாம், இப்போ டூர் போனனால வந்து என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இதுலேயே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தெளிவாக. ஏன்னா வந்து நம்மளுக்கு அதுதான் வந்து எப்படி சொல்கிறது, நம்ம அதாவது செட் ஆகும். ஏன்னா சும்மா வீடியோ பண்ணலாம் இல்லை, ஒன்று என் வீடியோஸ் இன்னும் காமெடியாக இருக்கும், இல்லை வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ரெண்டுத்தில் எதனா ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிறைய வீடியோஸ் வந்து எப்படி சொல்கிறது, தேவையில்லாத வீடியோவாக இருக்காது. மோஸ்ட்லி இன்ஃபர்மேஷன் கூட தப்பாக கொடுப்பேன், ஆனால் எதனா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். ஸோ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.